இந்த பசங்க ராத்திரி நேரத்துல ஏணியை வச்சுக்கிட்டு அலையறாங்க. பசங்களை மட்டும் சொல்லாத. ஐயா மட்டும் என்ன பண்ணாரா? மாங்காய் பறிக்கல? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சத்தம் கேட்டு தாங்க வந்தேன். அந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லைன்னு தோணுது. அவ என்கிட்ட சொல்றா உன்கிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா. ஏன் நிறுத்திட்ட? வா வா, சொல்ல வேண்டியதை என்கிட்ட மட்டும் சொன்னா போதும்னு நான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன். அதுவும் நல்லதுதான். ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை அவகிட்ட நீ கேட்டு. என்ன? இந்த பெல்ஜியத்துல பர்தா தடை பண்ணிருக்காங்க. அதனால பர்தா எந்த நாட்டுல எல்லாம் தடை பண்ணிருக்காங்கன்னு அவளை கேட்கணும்ங்கறியா? அது இல்ல, வீட்லயும் பர்தா போட்டு இருக்கணுமா என்ன? புரியல. அது முகத்தை பர்தா போட்டு மூடியே இருக்கிறதால தான் பசங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ என்ன. ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? குழப்பம் தீர்ந்துடும், அவ்வளவுதான். அது சொல்ல வந்தேன். நீ கொஞ்சம் அவளை வர சொல்லு. நானும் நேரடியா கேட்டு அவ எங்க போகணுமோ கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன். சொந்தமான வீட்டையும் கடன்காரங்க புடுங்கிட்டாங்க. கூட இருந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற அவ அங்கிளை தேடி வந்திருக்கா. அட்ரஸை மிஸ் பண்ணிட்டா. நேத்து ஒரு ஆன்டி அங்கிளும் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன் தூக்கிட்டான். அவங்க செஞ்ச பொண்ணே நான் ஸ்பாட்ல இருந்தேன். நீ என்ன பண்ண? நான் ஓடி போய் அந்த ஆண்டி அப்படியே அலேக்கா தூக்கி என் தோல்ல போட்டுக்கிட்டு ஒரே ஓட்டம் நேரா ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ணிட்டேன். ஆன்ட்டிக்கு என்னாச்சு? அந்த ஆண்டிக்கு லைட்டா சின்ன இங்க ஒரு கீரல், அவ்வளவுதான். அங்கிள் யாருக்கு தெரியும்? அந்த ஆளுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திச்சுப்பா. என்னன்னா பாவம். என்னடா இது? தலையில அடிபட்ட அவரை தானே நீ முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்கணும். அடப்பாவி, நீ தானே சொன்ன பெண்களும் தெய்வமும் ஒண்ணு தானே. இதை பாரு, இப்படி மாத்தி மாத்தி பேசுறது என்கிட்ட நடக்காதாமா. போடா கேனப்பையில. என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு அடிச்சு போடுற? எங்கேயும் லைட்ல இடிக்குதே. அவ போறதவ ஓபன் பண்ணிட்டாடா. அந்த பக்கம் இருந்தா அவளை பாத்துக்கலாம்ல. கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. ஷட்டர் விழுந்துருச்சா? என்ன? வீடு சுத்தம் பண்றதுக்கு வேக்யூம் கிளீனர் எடுக்கலான்னு வந்தேன். வேக்யூம் கிளீனர். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? அது வந்து ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னு. வீட்ல ஒரு வேலையும் செய்யாத நீ வேக்யூம் கிளீனர் கையில வச்சிருக்க. வீடு அழுக்கா இருக்கே, சுத்தம் பண்ணான்னு எடுத்தேன். சொந்த வீட்டை கிளீன் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? தப்பொன்னும் இல்ல. पर्दा ए पर्दा पर्दे के पीछे प्याहे पर्दे में रह में थो पर्दे में रह में धू. ஏதாவது ஏடா கூட நடக்கும். கௌரி அக்கா ஏமாத்துறாரம்மா. கிரியண்ணனுக்கு அந்த படுதக்காரிய பிடிச்சிருக்கு போல இருக்கே. அவன் முகத்தை கூட பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி இவருக்கு பிடிக்கும்? இவ்வளவு கஷ்டப்படுறதும் அவன் முகத்தை பார்க்க தானே. ஆசை இருக்காதா? ஏன்னா எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க கௌரி அக்கா விட மாட்டாங்கல்ல. ஏய், அவ கையில ஸ்டெப்னி இருந்திருக்குடா. கௌரி அக்கா, அதை நான் வாஷ் பண்றதுக்காக வச்சிருந்தேன். அப்படியா? வாஷ் பண்ண வச்சது எப்படி இங்க வந்தது? ஐயோ, இங்க இருந்துதா? அப்ப பாத்ரூம் கதவுல இருந்து நீங்க எடுக்கலையாக்கா? நானா? பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஃபோன் இதுதான் சாரோட பிளானா? அப்ப பிரச்சனை இங்க பசங்க இல்ல. ஷோ, என்ன பேசுற நீன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்ட வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் உன்னவ மொத மாத்திட்டாளா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன்.
அவ இங்க இருக்க வேண்டாம். இருந்தா என்னையும் சலீமாவை ஜாஃபரா ஆக்கிடுவா. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. கொஞ்சம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். நான் எதுவும் கேக்குறதா இல்ல. மதம் மாற பேச்சுக்கே இடம் இல்ல. நம்ம மதம் நமக்கு பெருசு. நீ மாறாத, மாறவே மாறாத. மனசு மாறினா பரவாயில்ல, மதம் மாறது எப்படி? என்ன நடந்துச்சு கௌரிக்கா? ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி உன் விஷயத்துல ஒரு முடிவெடுத்தாகணும். டேய் கிரியன், எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த அபிப்பிராயம் இல்ல. தேவையில்லாம நீ தான் அவர் சந்தேகப்படுற. சந்தேகம் வரதான் செய்யும். அதுல என்ன தப்பு? நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா கிரியன்னு ஒரு ஆம்பளை இல்ல. இல்லையா? ஆமான்னு சொல்லு, எனக்கு நல்லா தெரியும். டேய் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. நம்ம சிங்கம் நம்மளை நோக்கி பரபரப்பா வந்துகிட்டு இருக்கு. சீரனா தாங்க மாட்டீங்க. கிரியனை ஒரு மாசம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 2-3 நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். அம்மா பார்க்க ஊருக்கு போறேன். நீ கொஞ்சம் உட்கார, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா? நீ பர்தா கொடுக்க போனப்ப அவ முகத்தை பாக்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சதா? யார சொல்றீங்க? அந்த சைரா பானுடா. வேற ஒன்றும் இல்ல. நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவ டெரரிஸ்டா இருப்பாளோங்கிற ஒரு பயம் இருந்தா ஏடா கூட ஆயிடும். அந்த ஒரு லூசு பையனை. ஆமாண்ணே, பர்தா போட்டவங்கள டெரரிஸ்டா என்ன? அந்த பொண்ணு நல்ல குடும்பத்துல பிறந்த தேவதை. அது எப்படி இவனுக்கு தெரியும்? எவனுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதேதான் கௌரி கிட்ட இதே மாதிரி தான் சொல்லியிருக்கா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னவா இருக்கும்? ஐ லவ் யூவா இருக்கும். I love you. யாரும் இல்லன்னு பரிதாபப்பட்டுதான் உன்னை இங்க தங்க வச்சோமே தவிர உனக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கல. நீ ஏன் கௌரி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே கேவலமா இல்ல? நீ மட்டும் கேவலமா நடந்துக்கலாம்ல. ஏய், அவ்வளவு யாரோ கொல்ல வந்தாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன். இந்த சாக்கு போக்கு சொல்லி என்ன ஏமாத்துற வேலை எல்லாம் வேண்டாம். மித்து நல்லவன் இல்ல, அவனை விட்டுடு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ நீ இந்த பொண்ணோட சேர்ந்து என்ன முட்டாளாக்க பார்க்காத. மரியாதையா இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. என்ன பேசுற கௌரி? எங்க கொண்டு போய் விடுறது? நீ அவளை அனுப்ப மாட்ட, எனக்கு தெரியும். அட்ரஸும் வீடு எங்க இருக்குன்னு அவ சொல்லுவான். சொல்லலனா ஏதாவது ஒரு பள்ளத்துல அவளை கொண்டு போய் தள்ளி விட்டுரு. இனி இந்த ஜென்மத்துல நான் இவளை பார்க்க கூடாது.